கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே தேன்கனிக்கோட்டையில் திமுக வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அவர்களை எல்லாம் அங்கே அழைத்துக் கொண்டு போய் தொழில் முதலீடு செய்ய வைக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் ஜெயலலிதா. கிட்டத்தட்ட இந்த 5 ஆண்டுகளிலே தமிழ்நாடு இழந்திருக்கக்கூடிய முதலீடு 50,000 கோடிக்கு மேல் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க வேண்டிய முதலீடுகளை நாம் இழந்திருக்கிறோம். 50,000 கோடி முதலீடு, தொழில் முதலீடு என்றால் எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும், எத்தனை இளைஞர்களுக்கு, படித்த இளம் பெண்களுக்கு வேலை கிடைத்திருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய வேலையில்லா திண்டாட்டம் என்பது எந்த அளவுக்கு குறைந்திருக்கும். படித்துவிட்டு படிப்பதற்காக கடன் வாங்கி படித்த இளைஞர்கள், கல்வி கடன் வாங்கி படித்த இளைஞர்கள் இன்னைக்கு வேலை இல்லாம அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை, வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலை, எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று பயந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இது இல்லாமல் இருந்திருக்கும் இல்லையா? ஆனால் ஒரு தொழில் முதலீடு தமிழ்நாட்டுக்கு இந்த அம்மையாருடைய ஆட்சியிலே வரவில்லை. தொழில் முனைவோர் மாநாட்டை நடத்தினார்கள். அதற்கு பிறகாத ஒரு தொழிற்சாலை வந்திருக்கணும்ல, ₹1 முதலீடு வந்திருக்கணும்ல, வரலையே. இப்படி எந்த திட்டத்தையும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராத, விவசாயிகளின் பிரச்சனைகளை புரிந்து கொள்ளாத, மாணவர்களின் பிரச்சனைகளை புரிந்து கொள்ளாத, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த ஆட்சி தொடர வேண்டுமா என்று நாம் நம்மை பார்த்து கேட்டுக்கொள்ள வேண்டிய தருணம் வந்துவிட்டது.